இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். நானும் பாப்பாவும் திருப்பூர்லேருந்து சேலம்க்கு பஸ் ஏறிட்டோம். எப்போவுமே நாங்கள் அதிகமாக சேலம் வருதுன்னா ட்ரெயினில் தான் வருவோம். ஆனால் இந்த டைம் 2 பேருமே டயர்டாக இருந்தனால ஸ்டேஷனை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ரீசனுக்காகவே பஸ்ஸில் வந்துட்டோம். ஒரு 10:30க்கு எல்லாமே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே எல்லா திங்ஸும் அங்கங்கே இருந்தது. அவர் கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிட்டு நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜில் இருந்தது எல்லாமே பிரித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் செடி எல்லாமே தண்ணி ஊற்றாமல் காஞ்சி போய் இருந்தது. அது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்லா காற்றடிச்சு மழை வந்திருக்கும் போல். அதனால திங்ஸ் எல்லாமே அங்கங்கே விழுந்து கிடந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவர் சாக்லேட்ஸு ஊட்டியிலேருந்து வறுக்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதெல்லாமே பத்திரமா பேக் பண்ணி வச்சுட்டு இருக்க ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். மதியம் லஞ்ச் ரொம்பவே சிம்பிளாக தக்காளி சாதம் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வரப்போ கொஞ்சம் சாம்பார் கொண்டு வந்திருந்தேன். அதை வச்சு மேனேஜ் பண்ணி